28 வருஷ ரகசியம். லண்டனில் ஒரு திருமணம், சென்னையில் இன்னொரு திருமணம். விஜய் விவாகரத்து மனுவில் வெளிவந்த ஷாக் தகவல். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம், அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோரின் திருமணத்தை பற்றிய ஒரு வியப்பூட்டும் தகவல் இப்போது காட்டுத்தீ மாதிரி பரவி வருகிறது. கடந்த 28 ஆண்டுகளாக உலகம் அறிந்த திருமணத் தேதிக்கும் சட்டப்பூர்வமான திருமணத் தேதிக்கும் ஒரு வருட இடைவெளி இருக்குங்கிற விஷயம் இப்போதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த ரகசியம் எல்லாம் வெளியே வந்தது எப்போ தெரியுமா? சமீபத்தில் சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனு மூலமாகத்தான். இதுவரைக்கும் விஜய் சங்கீதா தம்பதியினர் 1999 ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்னையில் திருமணம் செய்து கொண்டார்கள்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீதிமன்ற ஆவணங்கள் சொல்ற உண்மை வேற மாதிரி இருக்கு. லண்டனில் நடந்த முதல் திருமணம், விவாகரத்து மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் படி விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் 1998 ஜூலை 10ஆம் தேதி யுனைடெட் கிங்டமில் UK சட்டப்பூர்வமாக திருமணத்தை பதிவு செய்திருக்காங்க. அதாவது சென்னையில் நடந்த அந்த பிரம்மாண்டமான புது திருமணத்திற்கு ஒரு முழு வருடம் முன்னாடியே இவர்கள் இருவரும் சட்டப்படி கணவன் மனைவி ஆகிட்டாங்க. லண்டனில் வசித்து வந்த சங்கீதாவின் குடும்பத்தினர் முன்னிலையில் இந்த ரகசிய பதிவு திருமணம் நடந்திருக்கலாம்னு கருதப்படுகிறது. ஒரு வருடம் ஏன் மறைக்கப்பட்டது? 1999 எழும்பூர் ராஜா முத்தையா மன்றத்தில் நடந்த திருமணத்தை ரசிகர்கள் இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க 1998லேயே திருமணம் முடிந்த விஷயத்த விஜய் ஏன் ரகசியமா வைத்தார்னு இப்போ பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கலாம்னு யூகிக்கப்படுகிறது. முதல் காரணம், 1990களின் இறுதியில் விஜய் ஒரு வளர்ந்து வரும் இளைய தளபதி. அந்த காலத்துல ஒரு நடிகரின் திருமணச் செய்தி அவரோட மார்க்கெட்டுக்கு பாதிப்பு தரும்னு கருதப்பட்டதா திருமணத்தை வெளிப்படையா அறிவிக்க தாமதம் செய்திருக்கலாம். இரண்டாவது, லண்டனில் இருந்த சங்கீதாவின் குடும்பத்தினருக்காக முதலில் அங்கேயே சட்டப்படி திருமணம் செய்து கொண்டு பின்னர் இந்தியாவில் முறைப்படி சடங்குகளோட பெரிய திருமணத்தை நடத்த திட்டமிட்டிருக்கலாம். விவாகரத்து மனுவால் வெளிவந்த உண்மை, இந்த தகவல் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் வெளியில் வந்ததுக்கு காரணமே விவாகரத்து நடைமுறைதான். விவாகரத்து கேட்கும்போது திருமணமான தேதிய சட்டப்பூர்வமா நிரூபிக்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. அதனாலதான் 1998 நடந்த லண்டன் திருமணப்பதிவு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொது வாழ்க்கையில் நமக்கு வெளிப்படையா தெரியும் பல விஷயங்களுக்கு பின்னாடி பிரபலங்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையின் சில பக்கங்களை எவ்வளவு பாதுகாப்பா பூட்டி வைக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். 28 வருஷமா பாதுகாத்து வந்த இந்த ஒரு வருட ரகசியம் இப்போ அவர்களோட விவாகரத்து முடிவின் போது முழு நாட்டின் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மாற்றம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.